ஹாய் கைஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரே விதமான ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம், 3 மினிட் சார்ட்டில் ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ எனக்கு இதில் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு. இப்போது ஆல்ரெடி 6 மந்த்தாக வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரேடிங்கில் ஒரு பூஸ்டப் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கூட வந்துட்டு வந்திருக்கும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு மெயில் மூலமாக, அதாவது நான் ஒரு சில கோர்சஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை பை பண்ணவங்களுக்கு நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க எனக்கு அவங்களோட ஃபீட்பேக்கை சொல்லும் பொழுது என்னால் வந்துட்டு இதை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்போது நம்ம ஃபர்தராக வந்துட்டு மூவ் பண்ண போகிறோமா, இல்லை அப்படியே வந்துட்டு இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோமா அப்படின்னா, இங்கே ஒரு சில விஷயங்கள், அதாவது நமக்கு லாஸை கம்மி பண்ணிட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்துட்டு மூவ் பண்ணாதான் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போது நான் 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். சேனலை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி 30 மினிட்ஸில் மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 95 வீடியோஸ்க்கு மேலே ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ டைரெக்டாக இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நான் நிஃப்டி சார்ட்டும் சென்செக்ஸ் சார்ட்டும் ஒரே விண்டோவில் தெரிகிற மாதிரி தான் வந்துட்டு சார்ட்டை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போது இன்றைக்கான ஒரு ட்ரேட் எக்ஸாம்பிளுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதனால் வந்துட்டு ஒரே சார்ட்டில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போது நான் 2 சார்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மினிட் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்துட்டே இருக்கு. ஓகே, இப்போது மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட செல்லிங் பாயிண்ட், அதாவது செல்லிங் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த இடம் வந்தது அப்படின்னா நாம் என்ன வந்துட்டு டிசிஷன் எடுக்கலாம், அதாவது ஒரு சப்போர்ட் வந்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா அது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ இந்த சார்ட்டை நான் நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்க. இந்த கேண்டில் வந்துட்டு பாட்டமில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் அகைன் டாப் சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆனால் நாம் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, அப்படி வந்துட்டு இங்கே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி நடக்கலை. இந்த லைனுக்கு மேலேயே வந்துட்டு ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கு மேலேயே அடுத்த கேண்டல் வந்துட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு லாஜிக் வச்சுருக்கோம், க்ளோஸ் ஆகிட்டு ரிவர்சல் கேண்டல் வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், அதர்வைஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே ஓகே, இப்போ இங்கே சென்செக்ஸ் சார்ட்டை பாருங்கள். இந்த கேண்டில் பாருங்க, மேல இருந்து கீழே க்ளோஸ் ஆன மாதிரி தெரியுதுல்ல, நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் அப்படியே வந்துட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்காது. ஓகே, கீழே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இந்த செல்லிங் நம்ம ட்ரை பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு செல்லிங் ட்ரை பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில இடத்துல ரிவர்சல் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குறோம், அதே போல் ஒரு சில இடத்துல வந்துட்டு பிரேக் அவுட் வந்துட்டு எதிர்பார்க்குறோம். பிரேக் அவுட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 2 சினாரியோ தான் வந்துட்டு வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதுக்கான பேக் டெஸ்ட் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஏன் ரியல் ட்ரேடு கூட வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். அதை வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். எதனால் அப்படின்னா, நம்ம ஒரு மார்க்கெட் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஒன்லி ரிவர்சல் ட்ரேட் செட்டப்பை மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணலாம், அல்லது பிரேக் அவுட் செட்டப்ஸை மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் சக்ஸஸ் பண்ணலாம். ஒருவேளை வந்துட்டு நம்ம ரொம்ப மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் ரெண்டுமே வாட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஃபுல்லாக வந்துட்டு லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்துட்டு வேலிட் கிடையாது, இதுவுமே வந்துட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் மாதிரி ஒர்க் ஆகிடுச்சு. அடுத்தது மார்க்கெட் எங்கே போய் நிற்கிது பாருங்கள், அடுத்த ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் போய் மார்க்கெட் வந்துட்டு நிற்கிது. ஓகே, இது சென்செக்ஸில் நான் சொல்கிறேன். இப்போது இந்த கேண்டலை பேஸ் பண்ணி ஏதாவது வந்துட்டு நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னா, இந்த கேண்டல் வந்துட்டு இன்சைடு கேண்டல், தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாலிடான செல்லிங் கேண்டலும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பாருங்கள், இதோட டைம் வந்துட்டு 11:33. நம்ம எப்பயுமே ஒரு 10:45க்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்ததுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம்.
அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எடுக்க மாட்டோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே ஓகே நான் 115க்கு அப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு பார்க்கும் பொழுது நிஃப்டி இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, சென்செக்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, எனக்கு ஒரு சாலிடான செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா நான் ட்ரேட் பண்ணுவேன், அதர்வைஸ் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைச்சிருக்கு, நிஃப்டியை பேஸ் பண்ணி நான் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் சார்ட் வந்துட்டு வச்சுக்கிறேன். சென்செக்ஸ் சார்ட்டை வந்துட்டு நான் எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, இது ஒரு சாலிடான செல்லிங் பாயிண்ட். இந்த கேண்டலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விக்கு கீழே கூட தான் இருக்கும். எதனால இது வந்துட்டு சாலிடான செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சாலிடான செல்லிங் பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த 2:27 வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ½ அன் அவர் நம்ம எந்த ஒரு பொசிஷன் எடுத்தாலும் நான் வந்துட்டு ஒரு 3 o'clock போல கட் பண்ணிடுவேன். ஓகே, இது ஒரு சாலிடான செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 100% வந்துட்டு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2:27க்கு சென்செக்ஸ் சார்ட்ல போய் பார்க்குறேன். இந்த கேண்டல் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 78,075 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா 78,000ங்கிற ரவுண்ட் ப்ரைஸை வந்துட்டு நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட ஆப்ஷன் சார்ட்ல எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேண்டல் நோட் பண்ணிக்கோங்க, 2:27 கேண்டல். இந்த கேண்டல் முடியும் பொழுது 2:30 இருக்கும். நமக்கு இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 30 மினிட்ஸ் தான் மார்க்கெட் இருக்க போகுது. இந்த 30 மினிட்ஸ்க்குள்ள நம்மளோட ஸ்டாப் லாஸ் 25% வந்துட்டு புக் ஆகணும், அல்லது டார்கெட் 50% வந்துட்டு போகணும். இது பார்த்தீங்க அப்படின்னா 78,000 புட் ஆப்ஷன் சார்ட்டு சென்செக்ஸில் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 2:27 கேண்டல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி கேண்டல். ஓகே, நான் இப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா அன்னைக்கு டே லோ பிரிண்ட் ஆனதுலேருந்து, அதாவது நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 209 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஓகே, இங்க இப்போ 209 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 52 பாயிண்ட், அதாவது 156 ரூபா 75 பைசா. ஓகே, இப்போ இந்த 156 ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆனது 196. ஸோ அதுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கு. இது ஒரு சாலிடான கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் கூட வந்துட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்னோட டார்கெட் 50% அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 313 ரூபாய் 50 பைசா. ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் 3 o'clock வந்துட்டு மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகிடணும். இங்கே பாருங்க, என்னோட 25% டார்கெட் எவ்வளோன்னு பாருங்க, 261 ரூபா. ஓகே, இந்த கேண்டல் இருக்குல்ல, இந்த கேண்டல் வந்துட்டு முடியும் பொழுது ஒரு 3:03 ஆயிருக்கும். இந்த கேண்டல் ஸ்டார்டிங்கில் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், முடிகிறப்ப 3:03 இருக்கும். இந்த கேண்டலில் பாருங்க ஹை வந்துட்டு 279 ரூபா போயிருக்கு. ஸோ நான் இம்மிடியட்டாக, அதாவது இந்த இடத்துலயே நான் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கணும் 3 மணிக்கு முடியும் பொழுது. நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ஆல்ரெடி நான் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு போட்டு வச்சிருக்கேன். ஒரு மூமெண்டம், அதாவது இங்கே இருக்கு இல்லையா இந்த ஸ்விங்கு, இதை கட் பண்ணால் மேலே போகும் அப்படின்ற மாதிரி என்னோட ஐடியா. ஸோ அதனால அடுத்த ஒரே ஒரு கேண்டல் மட்டும் வெயிட் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிடுச்சு. ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகலை. ஓகே, இப்போ நான் என்ன இதுல இருந்து சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு இருக்கவே கூடாது. அவுட் ஆஃப் த மார்க்கெட், அதாவது நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும், பட் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இப்படி நம்ம வந்துட்டு ஒரு ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியும். மார்க்கெட் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அப்பப்போ சோதிச்சு பார்க்கும். அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம மைண்ட் செட்டை வந்துட்டு ரொம்ப திடமாக வச்சுக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீ எப்படி கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே கைஸ், இப்போ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது சென்செக்ஸ் சார்ட்டு. ஓகே, நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சென்செக்ஸுக்கு தான் வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, நான் இங்கே ஆல்ரெடி ட்ரிகர் ஆகிருக்க ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ப்ரைஸை மட்டும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ இங்க பார்க்கும் பொழுது நான் எதெல்லாம் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலா தெரியுதோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பையிங்கா வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அப்டேட் பண்ணியிருக்க வெர்ஷன்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதையுமே ஃபில்டர் பண்ணி ஒரு சில பையிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். எதனால அப்படின்னா எல்லா பையிங் பாயிண்ட்டும் எல்லா செல்லிங் பாயிண்ட்டும் வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லையா. ஸோ அப்போ அதில் ஒரு சில ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃபில்டர் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலை ஹை அண்ட் லோ வந்துட்டு எப்பயும் போல் Black கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே போல் வந்துட்டு நிஃப்டியோட சார்ட்டு அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு எடுத்து விட்டுட்டு அதையும் வந்துட்டு நீங்கள் இப்போ நம்ம சொன்னது மாதிரியும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு இதை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதாவது நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்துட்டு யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் வந்துட்டு பையர் செல்லரோட மைண்ட் செட்டை வந்துட்டு ரீட் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். இன்னும் நீங்கள் இதை ரொம்ப கவனமாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்துட்டு ரொம்ப கூட. நமக்கு ஒரு ஆப்ஷன் பையருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கும். ஸோ நாம் பண்ண வேண்டியது அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு, இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஒரு இடத்துல எல்லாருமே பை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஏன் வந்துட்டு பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம மைண்டு என்ன சொல்லுதோ அதுக்கு அகெயின்ஸ்டாக கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கு வந்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு கிடைச்சிரும். நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம மைண்டு சொன்ன உடனே கேட்டதுனால தான் நம்ம இவ்வளோ பெரிய லாஸஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் விட்டுடுங்க. மைண்ட் ஒரு இடத்துல ஒரு கேண்டலை பார்த்தோன்னே பையிங் அப்படின்னு சொல்லுதா செல்லிங் அப்படின்னு சொல்லுதா, அப்போ எதனால நம்ம செல் பண்ண போகிறோம் எதனால பை பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எப்படி ஃபார்ம் ஆனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லை எக்ஸிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.